السلام عليكم ورحمة الله وبركاته. يا أصحاب الوقت مدرس ஞாபகம் தம்பிக்குரிய பெரியார்களே, இந்த ஆசூரா தினம் பத்திரிக்கிற இதுல தான் அல்லாஹ் முஹர்ரம்ல வளர்த்த படைச்சான். 6 அன்னைக்கு என்னது எல்லாம் நிரப்பமா முடிஞ்சுது. அதனால 6 அன்னைக்கு தான் வருஷம் பொறுப்புன்னு சொல்லி கூட நம்ம தாய்மார் என்ன செய்வாங்க, தங்க மத்து வாங்க கலக்க சமாவத்தி உள்ளது சீசித்து செய்யாம பூமி வானது 6 நாள்ல படைச்சாங்க. அதோட முஹர்ரம் பிற 6. சரி, அதோட மட்டும் இல்ல 10 அன்னைக்கு முஹர்ரம் பிற 10ல தான் மழை பெஞ்சுது. உலகத்துல முத மழை பெஞ்சது எப்போ? பூமியில முஹர்ரம் பிற 10. சரியா? முஹர்ரம் பிற 10ல தான் மழை பெஞ்சு. அப்போ ரெண்டாவது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சரியான ஹதீஸை பார்க்கிறோம். நம்ம அல்லாஹ் தஆலா அவருடைய நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அதிகமான பேர்களுக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்ட நபிமார்கள் விஐபிஸ் 1,24,000 நபிமார்கள் இருக்கிறாங்க. அதுல 313 பேர் ரசூல்மார்கள், திறமானவர்கள். அல்லாஹ் புறத்திலிருந்து வகி அறிவிக்கப்பட்டு கட்டளைகள் மாற்றப்படும். அந்த 313 பேரை எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சு 25-26 பேர் தான் குர்ஆன்ல சொல்லப்பட்டுச்சு. அதுலயும் அல்லாஹ் தஆலா அந்த நாதாக்கள்ல இந்த தினம் ஈடேற்றத்தை கொடுத்துக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உலகத்துல கண்ணீர் ஒடுக்கி தௌபா செய்தா. ஏன்னா இங்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை தின்றதுனால எனக்கு பெரிய முசீபத்து ஏற்பட்டுட்டு நான் இங்க வந்திருக்கிறேன்னு, இங்க வந்தனே சங்கரமா போச்சு, ஒரு மனசெல்லாம் இல்லாத தீன தின்னுட்டு இருந்தேன். நீ வேணான்னு சொல்லப்பட்ட அந்த திங்க போல நஜீஸாகி நான் இங்க வந்துட்டேன். இப்ப எதை தின்னாலும் நஜீஸ் வருத. திங்கிறது உங்கிறது இந்த களிமண்ணை போட்டு கழுவுறது தான். டாய்லெட்டை கழுவுறதுக்கு முன்னா பழம் வேணுமா, மாம்பழம் வேணும்னா சொர்க்கத்துல மாம்பழம் பக்கத்துக்கு வந்துடும். என்ன ஃப்ரூட்ஸ் ஏறி பறிக்க, இப்போ மரத்துல ஏறி தான் பறிக்க வேண்டியது. ஆனா எது வேணும்னா வரும். டாய்லெட் கிடையாது, மோசம் கிடையாது, யூரின் கிடையாது. இப்ப என்னத்தை தின்னாலும் டாய்லெட் வருது. இன்னைக்கு அந்த நாட்டை முடிச்ச நாட்டத்தை நீக்கிறதுக்கு நான் ஆத்தடிக்கு போவேன். அங்கே போய் அதை போட்டு கழுவிட்டு திரும்பிங்க வரணும். திங்கிறதும் உங்கிறதும் கழுவுறதும் இதுக்குதான் நேரம் போகுது. அதுக்கிட்டே ஆண்டவன் கேட்ட, ஆண்டவனே எனக்கு ஏதாவது ஒரு நல்ல சொல்லித்தாம, அதை சொல்லிட்டிருந்தா நீ அதை கொண்டு நான் பொருந்திக்கிடுவேன். அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னா, ஆதமே ஓதுங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு, அவன் எனக்கு தந்த நியமத்து அடங்கலுக்குமான புகழாக அவனை போகிறேன். வைகாஃபி மஸீதா, இன்னும் மேல் மிச்சமான நந்திக்கிறான், மேல் மிச்சமான புகழாகவும் புகழ்றேன்னு சொல்லுங்க. அப்படி 3 பேரும் ஒரு நாளைக்கு சொன்னா அந்த நாளுடைய நன்றி இருக்கவராக ஆகிவிடுது. அதுக்கான நம்ம மஹாபாக்கில் 5 நேரம் தொழுகைக்கு போறோம். அந்த அரபியா எல்லாம் இல்லாம நம்ம மஹாபாக்கில் என்ன வச்சாங்க, 5 நேரம் தொழுகைக்கு போறோம் கூட அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு 5 பேருமா ஓடனா இமாம் ஜமாத்தோட போகல. அந்த நாளுடைய நன்றி எந்த நேரம் மௌத்தா போகணும்னு தெரியாது. நம்ம 5 நேரம் சொல்லக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம மௌத்தா போற நாள் அந்த கடைசி அன்னைக்குள்ள நன்றி இருக்குதான். கடைசி லாஸ்ட் பில்ல பே பண்ணிட்டு எல்லா பிள்ளையும் பே பண்ண மாட்டேன்னு என்ன மூலனா தெரிஞ்சா அதை போல ஹில்டன் ஹோட்டல்ல இருக்கு, ஒரு நாளைக்கு $100 $150 இருக்குது ஒரு நாள் பேமெண்ட். அது போல அல்லாஹ் தஆலா இங்க பாருங்க, நைட்ல எலக்ட்ரிசிட்டி, போன் இருக்கு, வாட்டர் பில் அனுப்பாட சோப்பு நோட்டீஸ்னா கட் பண்ணிடுறான். அல்லாஹ் தஆலா அவங்க விடிய என்னது ஒரு 12 hours சூரியனை தர்றான், காத்து தந்திக்கிறான், மழையை தந்திக்கிறான், அது தந்திக்கிறான், நியமத்துகள். இதுக்கெல்லாம் நீங்க சுக்குர் செய்யணுமே. அதுக்கு இந்த ஒரு வார்த்தையை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிச்சு கொடுத்தா நாம ஓதிட்டீங்க. சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமியில வந்த நேரத்தை அழுது சொல்லுது தௌபா செய்தா. தௌபாவை கபூல் செய்து எந்த நாள்? ஆசூரா முஹர்ரம் பிற 10ல தான் அவங்க வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய தௌபாவை கபூல் செய்து சந்தோஷப்படுத்தணும். அது போல 2வது வாப்பான்னு சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கப்பல் வெள்ளத்துல போக ஆரம்பிச்சிருச்சு. மெகா சுனாமின்னு சொல்றானா இன்னும் சீக்கிரத்தில் வர்றதுக்கு இருக்குது.
அது எப்போ எனி டைமும் வரலாம். ஆனா எப்படி போனாலும் இன்னும் சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் உச்சகட்டமா போனாலும் 10,000 வருஷத்துக்கு மேல போகாது. மெகா சுனாமி வந்து எல்லாம் நத்திங் சொல்லி வெளியிட்டான். நீங்க கணக்கு போனால 10,000 வருஷத்துக்கு மேல ஒன்னும் மெகா சுனாமி இருக்குதுன்னு சொல்லிவிட்டான். ஏன்னா ஏற்கனவே வந்து மெகா சுனாமியில தான் எல்லாம் உடஞ்சி தின்னுதான் போனதுன்னு சொல்லி. இல்லைன்னா ஆதாலேசெல்லாம் இறங்குனது இங்கதான், எங்க சரந்திவுல. இங்க நடந்தா வந்துட்டா எங்க வந்துட்டா அவங்க மகனார் அடங்கிற ஹாஜில் அபோல் ஷஹீத் எங்க இறங்கிக்கிறாங்க? ராமநாதபுரத்துல. ஏன்னா அது மட்டும் இல்ல, தோனி எப்பர்ன்னு சொல்லக்கூடிய நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தது சிதம்பரத்துல. எல்லாம் தமிழ்நாடா தான் இருக்குது. என்ன நம்ம ஆபாக்கள் நடந்து. ஆமா தெரிஞ்சா அந்த மாதிரி விஷயம். அது போல எத்தனையோ அன்பியாக்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஜியாரங்களும் ஆனா கீழே கம்பி கால் கொடுந்து எத்தனையோ இருக்குது. ஏன்னா அந்த முட்டா பிள்ளைகளுக்கு சொன்னா மண்டையில கூடாது கேளுங்க. அது மட்டும் இல்ல, துல்கர்னி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய ஜியாரம் இன்னைக்கு அல்லாஹ் சொல்றது அதுவும் கீழே கீழே தான் இருக்குது. சும்மா உள்ள ஆட்கள் அவங்களுக்கு பசு கொடுத்தன. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன அவளியாக்கள் கேட்கற எங்க இருக்கு அவளுக்கு ஜியாரம்? அவளுக்கு ஜியார் எங்க இருக்குது? சரந்தி உள்ளே அவளுக்கு ஜியார் இருக்கு. நீ திருப்பி கேட்டானிக்கு என்ன ஸ்ரீலங்கா அது சிட்டி கேபிட்டல் சிட்டிலயா இருக்குதுன்னு சொல்லி அவளியாக்கள் ஆரிசிங்கன்னு சொல்றா. இல்லைன்னா அவங்க சுனாமிக்கெல்லாம் எங்கேயோ போய்த்திடும். சரி, அப்போ அந்த மாதிரி நாதாக்கள். அப்போ என்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து கப்பல் சலாமத்தா ஜூதி மலையில இறங்குனது எங்க? ரப்பி அன்சுல்னி முன்சலாம் முபாரக்கம் அந்த கைது முன்சிலின்னு இறக்குனால ஜூதி மலையில. அந்த கப்பல் இன்னும் இருக்கு. மேலே ஐசுபார் டன் கணக்கில் இருக்குது மலை உச்சியில. அதையும் கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டான். இப்போ அது வரம் போற 10 தான். ஆதம் முசானி 2வது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் வெற்றி வீரரா அதை விட்டு சலாமத்தாக்கி வெளியே வந்தது அன்னைக்கு வரம் போற 10 தான். அது மட்டும் இல்ல, இப்படி பாக்குற நேரத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சிறையில் இருந்து விடுதலையாகி அவங்களுடைய வாய்மை உண்மை வெளிப்படுத்தப்பட்டு மிஸ்ருடைய அரசராக ஆக்கப்பட்டு அவங்களுடைய ராஜாங்க கைக்கு வந்து அவங்க சிறப்பிக்கப்பட்டது முஹர்ரம் வர 10. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீன் வயிற்றுல முழுங்கி அவங்க இது பண்ணிட்டு இருந்தாங்க. 40 நாள் கல்வத்தில் இருந்தாங்களே, அவங்களுக்கு மீன் வயிற்றுல என்ன கொடுத்தான்? மேராஜ். மீன் வயிற்றுல லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னி குன்து அல்லாஹ் தஆலா முன்னிலையில 7 கடல் ஆழத்துல 7 கடலுக்கு சமுத்திரத்துல மீன் வயிற்றுல சொன்னா லா இலாஹ இல்லன்னா ஒன்ன தவிர நாயின் இல்லைன்னு யாரை பார்த்து சொன்னா? அல்லாஹ் பார்த்தான்னு சொன்னா ஒன்ன தவிர நாயின் இல்லைன்னு நேரடியா பேசினா அல்லாஹ்வோட திறநீக்கப்பட்டவளா ஒன்ன தவிர நாயின் இல்லை லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக நீ தூய்மை இன்னைக்கு நான் தான் பரவாயில்லையா போயிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுவானுக்கு அங்க அரிசி குர்சிக்கு மேல அரிசிக்கு மேல அவர் சுத்தி என்ன சொன்னா அத்தஹிய்யாத் அல் முபாரகாத் அஸ்ஸலாம் ஐயுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அவளுக்கு அங்க மேராஜ், இவளுக்கு இங்க மேராஜ். அப்ப அவ யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீன் வயிற்றிலிருந்து வெளியானது முஹர்ரம் வர 10 தான். தெரிஞ்சா அதை போல எத்தனை நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உங்களுக்கு அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவசனா ரப்பி அந்நிய மஸ்னி உபரம் அந்த ஆண்டவனே கடைசியில நாவு தசில அதையும் போய் கடிக்க ஆரம்பிச்சுட்டு போடு ஆண்டவனே இங்க பண்ணுன்னு சொன்னான். அப்ப ஐயூபா நம்ம காலை தட்டும், காலுக்கு வலுத்துல தண்ணி வர எடுத்து குடிச்சா உள்ளுக்குள்ள வீக்னஸ் போயிடும், குடியும் வெளியில உள்ள வீக்னஸ் போயிடும் சொல்லி திரும்ப அவங்க பொருளாதாரத்தை கொடுத்து மக்களை கொடுத்து அவங்கள பெரிய வெற்றி வீரரா கொடுத்தானே அதுவும் முஹர்ரம் வர 10 தான். தெரிஞ்சா இப்படியே வருது. அது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃப் போன இடத்துல அவங்க சொன்னாங்க என்னப்பா நோன்பா இருக்கிறீங்க? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுக்கு வெற்றி கொடுத்தாங்க. ஃபிரௌன ஆத்துல மூழ்க அடிச்சானே, அந்த நெய்ல நந்தியில மூழ்க அடிச்சானே. அப்படியா உங்களோட நாங்க தான் அவளுக்கு உகப்பா இருக்கிறோம், நாங்க தான் அவளை பின்பற்றணும். இன்ஷா அல்லாஹ் ஹயாத்துக்கு இருந்து அடுத்த வருஷம் 2 நோம்பா பிடிக்கணும். என்ன அவங்கள போல நம்ம கட்டியா பிடிக்கணும் சரி சொன்னா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய விரோதி ஃபிரௌனை அவன் சேர்ந்தவனை அழிச்சு